வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கப்பாண்டி ஃப்ரம் மதுரை. ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்துற நண்பர்களே. ஒரு 7லிருந்து 9 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக கேட்டால் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நண்பர்களே. செலவில் ஒரு வருமானம் மற்றும் பென்ஷன் கூடவே கேஷ்பேக் கிடைக்கும் நண்பர்களே. வாங்குகிற பொருளுக்கு வருமானம் கூடவே கேஷ்பேக். உங்கள் செலவிலிருந்து ஒரு வருமானம் மற்றும் பென்ஷன் பர்ச்சேஸ் இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். வாங்கும்போது வருமானம் 65 மாதங்களுக்கு நீங்கள் வாங்குறத நிப்பாட்டினாலும் உங்களுக்கு நிரந்தர பென்ஷன் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அபயம் அண்டு அர்சனிக் கேண்டீன் மூலமாக இங்கே என்னை பற்றி ஒரு அறிமுகம். நான் தங்கப்பாண்டி எக்ஸ்-ஆர்மி, ஒரு 30 வருஷம் ஆர்மியில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக பணிபுரிஞ்சிருக்கேன். இப்போ நான் துணை ராணுவ கேண்டீனில் சீனியர் பிஸ்னஸ் அசோசியேட்டாக இருக்கேன். இதன் மூலம் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் நான் நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் நண்பர்களே. கம்பெனி பேர் அர்சனிக் அபயம் கேண்டீன், துணை ராணுவ கேண்டீன் சொல்லலாம். இது முழுக்க இந்திய இராணுவ வீரர்கள் மூலமாக ரிட்டையர்டு ஆளுநர் மூலம் நடத்தப்படாத நண்பர்களே. கம்பெனி டெல்லியில் இருக்குது. நம்முடைய நோக்கம் அதிக லாபம் குறைந்த விலை. இது எம்எல்எம் நெட்வொர்க் இல்லை நண்பர்களே. இங்கே கடையை மாற்ற போகிறீங்க, பிராண்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பொருளை வாங்கி விற்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. யாரையும் மெம்பராக்கிற கட்டாயம் இல்லை. இது தவிர நீங்கள் வாங்குகிற பொருள் 100% கேஷ்பேக்காக உங்களுக்கு திரும்பி வருது நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் யாரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணல, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நேரடியாக பிளான் போவோம். பென்ஷன் பாயிண்ட், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. முதல் தரமானவங்க யாருன்னா பொருளை வாங்குறவங்க, விற்கிறவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு மக்கள்கிட்ட பொருள் இல்லை ஆனால் சர்வீஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பியூட்டிஷியன், சேர் ஆட்டோ டிரைவர், டாக்டர், இன்ஜினியர். அவங்க செய்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டேவும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் அண்ட் பென்ஷன் பண்ணலாம் நண்பர்களே. ஒரு சேர் ஆட்டோவை நம்மளோட டைப் பண்ணிட்டால் அதில் உட்காந்து போகிறவருக்கும் வருமானம் பென்ஷன், அதே சமயத்தில் சேர் ஆட்டோக்காரருக்கு வருமானம் நண்பர்களே. ஆகவே இனி செலவு என்பது செலவல்ல, இனி அது வருமானம் கூடவே உங்களுக்கு ஒரு பென்ஷன் நண்பர்களே. 100% கேஷ்பேக் நம்ம கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நேரடியாக கடைக்கு போய் சர்வீஸ் சென்டர் போய் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டாக வாங்கலாம் நண்பர்களே. ஜஸ்ட் ஒரு 1500 வாங்கி நீங்கள் உள்ள என்ட்ரி வந்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் பென்ஷன் கார்டு கிடைக்கும் நண்பர்களே. ஒன்று சர்வீஸ் எடுத்துக்கலாம் அல்லது ப்ராடக்டை வாங்கிக்கலாம். இங்கே 3 விதத்தில் நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஒன்று க்ரீன் கார்டு. இது எப்படின்னா 65 மாதம் தொடர்ந்து நம்ம பொருளை வாங்கும்போது நமக்கு வருமானம் நண்பர்களே. இதில் ஆலோசகன் கட்டாயம் அவசியம் இல்லை. ரெகுலர் ஷாப்பிங் 1 crore இன்கம், 1 crore பென்ஷன் வரைக்கும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. மினிமம் 15 lakh to 1 crore. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் பாஸ்கெட். நீங்கள் இதை ஒரு முறை வாங்கி பாஸ்கெட்டை அதுக்கடுத்து ப்ராடக்ட்டை வாங்கிட்டே இருந்தாலே நீங்கள் 65 மாதம் பயணம் செய்யறதில்லை. 12 மாதத்திலிருந்து 45 மாதத்திலோட நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிடலாம். 3வது வந்துருக்கிறது அபயம் பென்ஷன் கார்டு கோல்டு. இதை ஒரு முறை இந்த பாஸ்கெட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில நபர் அறிமுகப்படுத்தும் போது லைஃப் டைம் ஃப்ரீடம் ஷாப்பிங் பண்ணலாம் நண்பர்களே. ஆக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு உள்ளே வர்றோம். இங்கே ஆட்டோ பூல் மூலம் பிளேஸ்மெண்ட் ஆகுது நண்பர்களே. மீண்டும் சொல்ல நீங்கள் ஆலோசகன் கட்டாயம் இல்லை. நீங்கள் முத வரும்போது ஏஆர்டியாக வர்றீங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் எந்த மூலையில் யார் வந்தாலும் உங்களுக்குள்ள 1 by 1 லெஃப்ட் ரைட் வருவாங்க. உங்களுக்குள்ள 3 பேர் வரும்போது நீங்கள் ஏஎஸ்டியாக மாறுறீங்க. அந்த 3 பேருக்கு 3 ஏஆர்டி வரும்போது நீங்கள் ஏஎன்டியாக மாறுறீங்க. இந்த மாதிரி 27 வரும்போது ஏசிடிபி 151, இந்த மாதிரி 5,31,000 பேர் வரும்போது நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிறீங்க நண்பர்களே. 65 மந்த்தில் இது 4 ஃபார்முலா ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார்முலா ஒன்றுன்னா வரக்கூடிய வருமானத்தை 100% எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணான்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரேங்க் கீழே வந்து பாருங்கள். அர்சனிக் ரெக்ரூட் 30%. இங்கே 1 கோடி வருமானம்னா 30 லட்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இங்கே தான் ஆள் அதிகமாக இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் குறைவாக வருமானம் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு 3 பேர் வரும்போது 25 நீங்கள் சேர்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஏஆர்டி இது மாதிரி 1 by 1 வரும்போது லாஸ்ட்டில் பிரசிடென்ட் டேரக்டர் வரும்போது 1% கொடுப்பாங்க. அப்போ 1 கோடியில் 1% 1 லட்சம் வரைக்கும் கூட வருமானம் வாங்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ அடுத்து நம்ம இங்கே செய்ய வேண்டிய 5 ஸ்டெப் நண்பர்களே. நேரே கடைக்கு போங்க, பொருளை வாங்க, அதில் சர்வீஸில் போய் சர்வீஸ் எடுத்துங்க, உங்களுக்கு பென்ஷன் பாயிண்ட் கிடைக்கும் நண்பர்களே. ஸ்டெப் 2ல் மாத கடைசியில் அந்த பென்ஷன் பாயிண்ட் உங்களுக்கு இன்கமாக ஷோ பண்ணிடுவாங்க. ஸ்டெப் 3ல் வரக்கூடிய வருமானத்தில் 70% உங்கள் பேங்கில் கிரெடிட் பண்ணுவாங்க. 30% உங்களுக்கு பென்ஷனுக்காக ஹோல்டு பண்ணிடுவாங்க நண்பர்களே.
ஏன்னா பென்ஷன் நம்ம பணத்தை வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா 65வது முடிவில் கம்பல்சரி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க வித் பென்ஷனோட. ஸ்டெப் 5 ஒன்று பென்ஷன் போய் லைஃப் என்ஜாய் பண்ணி அதில் மீண்டும் ஜாயின் பண்ணி இன்னொரு முறை நீங்கள் உள்ளே வந்து கூட இன்னொரு பென்ஷன் ரெடி ஆகணும் போல. இங்கே நான் 2 டைப்பில் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். ஒன்று நான் ஒர்க்கிங் பிளான், ஒர்க்கிங் பிளான். நான் ஒர்க்கிங்னா இங்கே நீங்கள் ஆலோசிக்கும் கட்டாயம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினே போதும். ஒர்க்கிங் பிளான்னா சில நபர்கள் அறிமுகப்படுத்தும் போது கொஞ்சம் சீக்கிரம் பென்ஷன் வந்துடலாம். ஸோ நான் ஒர்க்கிங் பிளானை முதல்ல பார்ப்போம். இங்கே 4 கேட்டகரியில் பிரிச்சுருக்கிற பூல் A, B, C, D அப்படின்னு. பூல் Dன்ற போது ஜஸ்ட் ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு நபர் மாதம் வாங்கினாலும் அவருக்கு ஏறக்குறைய ஒரு 10 லாக் வரைக்கும் 65 மாதத்தில் இன்கம் கிடைக்கும். வாங்குறது நிற்பாட்டின பின்னாடி கூட உங்களுக்கு 2000 பென்ஷன் லைஃப் லாங் கிடைக்கும். 2000 ப்ளஸ் வாங்குறவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 25 லட்சம் வரைக்கும் வருமானம், 4000 பென்ஷன். பூல் பியில் 3000 ப்ளஸ் வாங்குறவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 50 லட்சம் வருமானம் வரும், 10,000 பென்ஷன். 5000 வாங்கக்கூடிய ப்ளஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு 1 crore 1 இன்கம் ப்ளஸ் பென்ஷன் 20,000 வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. நாம் பூல் BCDA சொல்கிறதுன்னா இங்கே வருமானம் வரும், பென்ஷன் வரும், ஆனால் கேஷ்பேக் ரிட்டர்ன் ஆகாது நண்பர்களே. ஆனால் 200 BPA பண்ணும்போது உங்களுக்கு 100% கேஷ்பேக் கிடைக்குது. உங்களுடைய MRP தான் உங்களுடைய கேஷ்பேக் நண்பர்களே. ஆக நீங்கள் ஒரு 5000 பொருள் வாங்குறேன்னா 5000 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். மேக்ஸிமம் 15,000 வரைக்கும் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம 65 மாதம் 200 பென்ஷன் பாயிண்ட் நம்ம ஒரு 15,000 வாங்குறோம். நமக்கு பிடிச்ச பொருள் வாங்கி பிராண்டட் பொருளை ஒவ்வொரு மாதம் 15,000 போது 65 × 15,000 9,75,000 உங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் கிடைக்கும் நண்பர்களே. எக்ஸாம்பிள் 2ல் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் 10,000 ரூபாய்க்கு 200 பென்ஷன் பண்ணிட்டு வாங்கிறீங்களா, உங்களுக்கு 65 × 10,000 6,50,000 வரைக்கும் வருமானம் இருக்குல்ல. அது மீண்டும் சொல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்போ கம்பெனி 5,000 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன MRPயோ அது அப்படியே கேஷ்பேக்காக வந்துடுது. அதனால் கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லுவாங்க நண்பர்களே. நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு என்ன பணம் கொடுக்குறீங்களோ அது அப்படியே ரிட்டர்னாக வந்துடுது. இதை வர 1 crore இன்கம் 1 crore பென்ஷன் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது தவிர நீங்கள் மாதம் 200 பென்ஷன் பாயிண்ட் ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா 65 × 200 13,000 P வந்துடும். அதனால் உங்களுக்கு கம்பெனி ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. 7 லட்சம் உள்ள ஒரு கார் ஃபேரை கொடுக்குறாங்க நண்பர்களே. ஸோ அப்போ மாதம் 10,000 ஆனாலும் 6,50,000 இங்கே 7 லட்சத்துக்கு கார் வந்துடுது. அப்போ கேஷ்பேக் ஃப்ரீ, ப்ராடக்ட் ஃப்ரீ, ப்ளஸ் இன்கம் பென்ஷன் ஃப்ரீ நண்பர்களே. இப்போ 200 பென்ஷன் பாயிண்ட் என்னென்னு கேட்கலாம். நம்ம கம்பெனியில் அபயம் ப்ராடக்ட் இருக்குது. இதை 4,000 ப்ளஸ் மைனஸ் 500 பண்ணும்போது உங்களுக்கு 200 பென்ஷன் பாயிண்ட் வந்துடும். பிராண்ட் ப்ராடக்ட்னா 8,000 ப்ளஸ் மைனஸ் 500, லோக்கல் ப்ராடக்ட்னா 6,000 ப்ளஸ் மைனஸ் 500. அது ஆவரேஜ் ஒரு 6,000க்கு நீங்கள் 200 பென்ஷன் பாயிண்ட் வரணும்ல. ஆனால் இப்போ அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு கேஷ்பேக்காக ரிட்டர்ன் வரணும்ல. இப்போ பார்ப்போம். ஒரு நபர் 65 மாதம் 200 பென்ஷன் பாயிண்ட் வாங்கும்போது அவருக்கு 1 crore இன்கம் 1 crore பென்ஷன் கிடைக்கும். இதான் முக்கியமான சார்ட் நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 3 பேராக பிரிச்சுக்காங்க. ஃபேஸ் 1 என்னென்னா பள்ளி பருவம் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் கேஷ்பேக் கிடைக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஃபேஸ் 2ன்றது வாலிப போகிற வேலைக்கு போகும்போது. ஃபேஸ் 3 போது உங்களுக்கு ப்ரொமோஷன் டைம். ஃபேஸ் 1ல் பாருங்கள் 30% பெர்சன்ட் கொடுக்குறாங்க, 70% மந்த்லி கொடுக்குறாங்க. ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா 40, 60, ஃபேஸ் 3ல் 50, 50. 65 மாதம் என்ன கால்குலேஷன்னா நீங்கள் ஒரே நாளில் கூட 3 பேரை கொண்டு வர முடியும். ஆனால் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. கம்பெனி உங்களுக்கு 3 பேரை கொண்டு வரது மேக்ஸிமம் 5 மாதம். அதனால் 13 ரேங்க் இருக்குது. ஃபேஸ் 1ல் 5, ஃபேஸ் 2ல் 4, 13 × 5 65 மாதம் நண்பர்களே. இது எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் ஏஆர்டியாக வரும்போது ஒரு பாயிண்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் 2 ரூபா 15 நண்பர்களே. அப்போ 200 430 ரூபா கிடைக்குது. அடுத்து உங்களுக்கு ஏஎஸ்டியாக வரும்போது 325 × 200 650. இப்படி ஃபேஸ் 1ல் மினிமம் 430 330 வருது. அதே ஃபேஸ் 2ல் போகும்போது அதே 6,000 8,000 வாங்குறீங்க, உங்களுக்கு 20,000 1,61,000 வருது. ஃபேஸ் 3ல் பாருங்கள் பாயிண்ட் வேல்யூ கூடியது 6,216 போது உங்களுக்கு 15 லட்சத்துலேருந்து உங்களுக்கு 79 லட்சம் வரை கூட மாதம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அடுத்து நம்ம ஏஆர்டியில் சொல்லியிருந்தோம் 430 ரூபா. அதில் 30% 129 ரூபா உங்கள் இன்கம் 301 வரும். ஃபேஸ் 2ல் பாருங்கள் 40 × 6 சொன்னோம் 20,470, 40% 8,182 ரூபா 12,282 கிரெடிட் ஆகும். ஃபேஸ் 3ல் 13 லட்சம் இருக்குது. இதில் 6,61,000 பென்ஷன் ஃபண்ட் 6,61,000 மந்த்லி இன்கமாக 50-50 கொடுப்பாருன்றே. ஸோ பென்ஷன் ஃபண்ட் ஏஆர்டியில் 129 ரூபா பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு ரேங்கில் 5 மாதம் நம்ம இருக்குன்றனால 5 × 129 645 ரூபா வந்துருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி இது 5 மடங்கில் பண்ணும்போது பாருங்கள் ஏறக்குறைய 3,97,89,595 ரூபா வருது. கம்பெனி இங்கே 1 கோடி ரூபா பென்ஷன் கொடுப்பாங்க நண்பர்களே. வருமானம் பார்த்தா ஏஆர்டியில் 391 × 5 போது 1,075. இதையும் 65 மாதத்தில் பார்க்கும்போது உங்கள் பேங்கில் 1,03,94,25,496 ரூபா வரணும்.
ஆனால் கம்பெனிங்க 1 கோடி கொடுப்பாங்க. ஏன்னா அனைவருக்கும் இன்கம், அனைவருக்கும் பெருசு நம்ம கம்பெனி நோக்கம் நண்பர்களே. ஸோ 1 கோடி இந்த மாதிரி தான் ஈக்குவலாக கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம ஒர்க்கிங் பிளானை பற்றி பார்ப்போம். ஒர்க்கிங் பிளான் ஒன்றும் இல்லை நண்பர்களே, உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை 4 பேர் சொல்லும்போது இதன் மூலம் உங்களுக்கு இன்கம்ன்றது ஃபாஸ்ட்டாகிடும். அதுவும் நீங்கள் 12 மாதத்திலிருந்து 36 மாதத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆகலாம். இதுக்கு என்ன செய்யணும், ஒரு முறை பேக்கேஜ் வாங்கணும், கம்பெனியுடைய பேக்கேஜை. அதுக்கடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலவரை அறிமுகப்படுத்தும் போது ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதை நம்ம அடுத்த இதில் கிளியராக நம்ம சொல்லுவோம் நண்பர்களே. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு 12 மாதத்தில் கூட நீங்கள் 1 crore இன்கம் 1 crore பெருசு வாங்கலாம். அதுக்கடுத்து நம்ம கம்பெனி ஸ்பெஷலாக காயின் ஆஃபர்னு வர கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு முறை வாங்கி ஆளுகளை அறிமுகப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் முழுதும் ஃப்ரீடம் ஷாப்பிங் பண்ணலாம் நண்பர்களே. எந்தது வாங்காமலே 1 டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லைஃப் டைம் ஃப்ரீடம் ஷாப்பிங் கூட உங்களுக்கு பென்ஷனும் ரெடியாகும், இன்கம் வந்துடுவீங்க. 12லேருந்து 36 மாதத்தோட நீங்கள் பெறலாம். இது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக பயன்படுத்தணும். நம்முடைய நோக்கம் பென்ஷன் டு ஆல், அனைவருக்கும் இன்கம் அண்ட் பென்ஷன். ஸோ வாங்க, நமக்கு பிடிச்ச பொருளை வாங்குவோம். கடையத்தை மாற்ற போகிறோம், பிராண்டை மாற்ற தேவையில்லை, ஆளை சேர்க்க தேவையில்லை, பொருளை வாங்கி விற்க தேவையில்லை நண்பர்களே. ஸோ நாமும் பயன்பெறுவோம், மற்றவரையும் பயன்பெற வைப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ஒர்க்கிங் பிளானில் எப்படி 24 இன்கம் பண்ணணும்னு சொல்லணும் நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே.